ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். அதை விட்டுட்டு இவங்க வேறு ஏதோ வந்து ப்ரொமோ போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கனியோடைய சால்ட் இஷ்யூவை கேக் வாக் மாதிரி தூக்கி நம்ம விஜய் சேதுபதிக்கு வச்சுருக்காங்க. ஆனாலும் அவர் சொன்ன பதில் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வாரமும் தவறுகள் பண்ணாங்க. வாரம் வந்து சிக்கனில் உப்பு போட்டாங்க, அது கேட்கப்படலை. 2வது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமைக்கக்கூடாது, பட் சமைச்சாங்க. கஞ்சியில் உப்பு போட்டாங்க. இந்த மாதிரி 3 பெரிய தவறுகள் பண்ணியிருந்தாங்க, ரூல் பிரேக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை பற்றிலாம் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு பேசுவதற்கு டைம் கிடையாது. ஏன்னா கனி அப்படிங்கிறது விஜய் டிவியின் செல்லப்பிள்ளை, சபரி என்பவர் விஜய் டிவியின் செல்லப்பிள்ளை அப்படிங்கிறதுனால அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கமருதீன் அப்படின்றவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு பேசவும் தெரில, ஒன்றும் பண்ண தெரில. ராணுவம் எப்படி போன சீசனில் வந்து ரொம்ப வீக்காக இருந்தாரோ அவனை எடுத்து விஜய் சேதுபதி அடிப்பாரோ அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை அடிச்சுனே இருக்கார். ஓகே, இன்றைக்கும் ஒரு சம்பவம் இருக்குன்றாங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த சம்பவம் என்ன, அதாவது சுபிக்ஷாவும் வியானாவும் கொண்டு வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் கேட்டு கனிக்கு பூஜையை போடாமல் நீங்கள் வந்து மிச்சவங்களுக்கு பூஜையை போட்டுட்ருக்கீங்களே, அது ஏன், அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேற்றெல்லாம் வந்து மாற்றி எபிசோட்லேயே பேசுகிறாங்க. கனி வந்து விளையாண்டதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் வேணும்னே அவுட் ஆகலை, எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் அவங்கவுங்களா விட்டு கொடுத்துட்டு போனாங்க. எதாச்சியாக நடந்தது. அது எதாச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 10 பேர் விளையாட போயிருக்காங்க பிக் பாஸில். எதாச்சியாக ஒருத்தராக அவுட் ஆகிருக்காங்க. எதாச்சியாக வந்து கனி கொஞ்சம் தூரம் வந்திருக்காங்க. எதாச்சியாக சபரி 3 போயிருக்கான். எதாச்சியாக சபரி வெளியேற்றிருக்கான். எதாச்சியாக கமருதீன் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கமருதீன் அப்படி கிடையாது, என்னுடைய இதுக்கும் போராடினாங்க, என்னுடைய இதுக்கும் எடுத்தாங்க. ஆனால் மிச்ச எல்லாரோடைய வீக் பாயிண்ட் எல்லாத்தையும் முதல் கிளியர் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் தான் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாயிண்ட் வச்சார். ஆனால் அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் விஜய் சேதுபதி கேட்கும்போது கொடுக்கல. ஸோ இங்கேயும் வந்து சபரியும் கனி இந்த மாதிரி மாற்றி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கன்னா அவங்க ஹாப்பி, அவங்கன்னா இவங்க ஹாப்பி. ஆனால் கனி வந்து குத்திடுறாங்க சபரியை, அது வரைக்கும் பாராட்டணும். சபரி வந்து பார்த்தீங்கன்னா குட் கேம் குட் ஸ்பிரிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் விஜய் சேதுபதி கண்டும் காணாமல் இருப்பது ஏன்? உங்களுக்கு பார்வதி அடிக்கணும், திவாகரை கேவலப்படுத்தணும், கலையரசனை வந்து அடுத்த வாரம் எலிமினேட் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். நான் என்ன நினைக்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்காக நான் பார்வதிக்கு சப்போர்ட்டோ இங்கே திவாகருக்கு சப்போர்ட்டோ கலையரசன் சப்போர்ட் கிடையாது. அவங்கள கேட்குற விஜய் சேதுபதி ஏன் கனிக்கிட்டையும் சபரிக்கிட்டையும் பொத்தாம்பதுவாக கேட்டு போயிடுறீங்க? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க எல்லாரும் சேர்ந்து? அடுத்த வாரத்துலேருந்து நாமினேஷன் பிரிக் பாஸ்க்காக எல்லாரும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி பொத்தாம்பதுவாக பேச தெரிஞ்ச சேதுபதிக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியாமல் போச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது ரூல் போட தெரிஞ்ச உனக்கு அதை யார்கிட்ட போடணும்னு தெரியலையடா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அதையும் கேக் வாக் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க சுபிக்ஷாவும் வியானாவும். சார் இந்த மாதிரி சால்ட் இஷ்யூ ஒன்று இருக்குது சார், சால்ட் போட்டாங்க, அது வந்து தப்பு, கனியக்கா சமைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கேப்டன் தான் கவனிக்கணும். கேப்டனோட இன்னபிலிட்டி அப்படின்ட்டார் நீங்கள் எபிசோடில். கேப்டனோட இன்னபிலிட்டியா? சரி, கேப்டனோட இன்னபிலிட்டி அது தப்புங்கிறது அது கேப்டன் எதுக்கு குற்றம் சாட்டுறீங்க? புரியல. அதே மாதிரி இன்னைக்கு துஷாரை வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி ரோஸ்ட் இருக்கு போல தெரியுது. அந்த ஃப்ரைட் ரைஸை வந்து வறுத்துருக்காப்புல மனுஷன். வறுத்ததுக்கு அதுக்கடுத்து அவன் ஏன் சின்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நின்றுட்டு இருக்கும்போது சரி நீங்கள் வறுத்து முடித்தோடனே எப்படின்னு சொல்லி உட்கார சொல்லுவார்ல, உட்காருங்க அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு இன்னொருத்தவங்க காரணம் உங்களுக்கு நீங்கள் பண்ணாதுக்குன்னு சொன்னேன். அரோரம் கத்திட்டாங்க. உடனே விஜய் சேதுபதி வந்து ஆஃப் பண்ண சொல்லிட்டு அரோரம் ஏன் கத்துறாங்க, கட்டாதீங்க, ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல், அது நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு. என்ன அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது அவன் கான்ஃபிடன்ஸை ஒழுங்காக பார்க்காததுக்கு காரணம் யாருன்னு கேட்டவொடனே அப்சரான்னு கத்துனோடனே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டக்குன்னு விஜய் சேதுபதி வந்து அதை கட் பண்ணி அரோரா காப்பாற்றுறாங்களா அவங்க. துஷாரை போட்டு உரிச்சிருக்காங்க, தேங்காய் உரிக்கிற மாதிரி ஒரே உரி, உள்ளே இருக்க தேங்காய் மாதிரி துஷார் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிறான். அந்த அளவுக்கு வந்து உரிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 2 கண்டென்ட் கனிக்கு அழகாக வந்து பூஜை போட்டிருக்கலாம், டிஆர்பி நல்லா ஏறும். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வேஸ்ட் சதையை கட்டி நின்றுக்கிட்டு இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமைச்சிட்டு போகிறதுக்காக வந்துட்டு நீங்கள் விஜய் சேதுபதி, திஸ் இஸ் வெரி 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 பேட். த சீசன் ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் சார்ம், த சீசன் ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் ஹைட், சீசன் ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் எவ்ரி திங் பிகாஸ் ஆஃப் விஜய் சேதுபதி அப்படின்ற ஒற்றை நபரால் தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, என்ன புரிதல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். கனிக்கு எப்போ பூஜை போடுவாங்க?
பூஜை கணிக்கு கிடையாது, பூஜை உனக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு கேட்குறது புரியுது. என்ன பண்ணுறது? ஒரு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பிக் பாஸ் டீம் அவ்வளோ தவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த விட ரிவ்யூவர்ஸுக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்